இந்த வீடியோவில் டாடா ஸ்டீல், ஜொமேட்டோ, கல்யாண் ஜுவல்லர்ஸ் போன்ற முக்கிய நிறுவனங்களையும் மற்ற சில நிறுவனங்களையும் பார்க்கலாம். இந்த நிறுவனங்கள்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்தும் ஏன் பங்கு விலை இறங்குது, அப்புறம் இதில் இப்போ உள்ள வாய்ப்புகள் என்ன, வாய்ப்புகளை பயன்படுத்தலாமா போன்ற விவரங்கள்லாம் பார்க்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு முதல்ல நவம்பர் 13ஆம் தேதி வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 12 புள்ளி அதிகரித்து 84,478 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 3 புள்ளி அதிகரித்து 25,879 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 107 புள்ளி அதிகரித்து 58,381 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 383 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3091 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் வர்த்தகமாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு 116 புள்ளி விழுந்து 25,817 வர்த்தகமாயிட்டு இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 88 ரூபா 67 பைசாவாக இருக்குது. 0.4 பைசா விழுந்திருக்கு. இந்திய பணம் விழுந்திருக்கு. ஆபரண தங்கத்தோட விலை 1 கிராம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம மிகப்பெரிய ஏற்றம். 300 ரூபா ஒரு கிராமுக்கு ஏறி இருக்குது. 11,900 வர்த்தகமாயிட்டு இருக்கு. 1 கிராமோட விலை. ஆபரண தங்கம் 8 கிராம் ஒரு பவுனோட விலை 95,200 ரூபா. 2,400 ரூபா ஒரு பவுனுக்கு ஏறி இருக்குது. மொத்தம் ஒரு 2 நாளில் 2,400 ரூபா ஏறி இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் விலை குறையுதான்னு. வெள்ளி 1 கிராம் 183 ரூபா, 10 ரூபா ஏறி இருக்குது. மிகப்பெரிய ஏற்றம். தங்கத்தை விட வெள்ளி தான் அதிகமாக ஏறி இருக்குது. 10 ரூபா ஒரு கிராமுக்கு ஏறி 183 ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. இன்று 2ஆம் காலாண்டு முடிவுகள் அறிவிக்கும் சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். சீமென்ஸ் 2ஆம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. மேக்ஸ் ஹெல்த் கேர்